ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இப்படி வந்திருக்க ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்கின்றேன். இல்லங்களிலே இருந்து நாங்கள் கர்த்தரை ஆராதித்து உபவாசம் பண்ணி ஜபிக்க கூடி வந்திருக்கிறோம். இடத்தின் ஆரம்பத்திலே தேவ சமூகத்திலே நாங்கள் உபவாசித்து ஜெபிப்பது தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கின்றது. எனவே எங்கள் வீடுகளில் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். உபவாச ஜெபம் என்பது தேசங்களை தேவன் அசைக்க வேண்டும், சபைகளிலே எழுப்புதல் உண்டாக வேண்டும், குடும்பங்களிலே ஆண்டவர் மாற்றங்களை தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எனவே இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே நாங்கள் ஜெபத்தோடு நாங்கள் அந்த ஆண்டை துவங்குவது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் வாக்குத்தத்தம் எரேமியா 15:11 கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையின் வைத்து நாளை நாங்கள் தியானிக்க போகிறோம். முதலாவதாக நாங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உபவாசத்தோடு உடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வருகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே, உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த வசனங்களை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட அதிகாரத்திலே நீர் என்னத்தை எங்களோடு பேச விரும்புகிறீர் என்பதை நாங்கள் அறிந்தவர்களாக இந்த வசனங்களை கற்றுக்கொண்டு அதற்கு நாங்கள் ஆண்டவரை செவி கொடுத்து ஆண்டவரை விசுவாசத்திலே தொடர்ந்தும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இந்த ஆண்டிலே கர்த்தர் எங்களுக்கு அப்பா அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி எங்களை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். இப்பொழுது வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா இந்த வருட 15வது அதிகாரம் 11வது வசனம் இப்பொழுது சோரி வாசிப்பார்கள். உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்கிறேன். ஆமென். இந்த வருடம் நமக்கு எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து வாக்குத்தத்தம் கிடைத்திருக்கிறது. கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம். எனவே இந்த கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்லுகிற இந்த வசனம் இன்றைக்கு நமக்கும் அது நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் இந்த நாட்களிலே தீங்கு நாள் நெருக்கத்தின் நாளிலே கர்த்தர் எங்களோடு பேசுகிறார். எனவே முதலாவது நாங்கள் இந்த எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து நாங்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் எரேமியாவை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி எரேமியாவை ஆண்டவர் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் அழைக்கின்றார். எனவே இந்த நாட்களிலே இந்த வசனமானது முக்கியமாக சபைக்கு கொடுக்கப்பட்டால் அந்த சபை தலைவர்களுக்கு விசேஷமாக ஆண்டவர் பேசுகிறார். அந்த சபையை பொறுப்பாய் எடுத்து நடத்துகிற அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மேய்ப்பர்கள் அவர்களோடு ஆண்டவர் பேசுகிறார். என்றால் கர்த்தருடைய விசுவாசிகளாய் இருப்பதை விட கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது அநேக விதமான பாடுகள், பிரச்சனைகள் இவைகளுக்கு ஊழியர்கள் முகம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. எனவே அதாவது இங்கே எரேமியாவினுடைய தடுமாற்றத்தை நாங்கள் இந்த அதிகாரத்தை நாங்கள் பார்க்கின்றோம். எரேமியா தடுமாறுகிறார். இப்ப ஊழியக்காரராகிய நாமும் கூட கர்த்தருடைய பணியை செய்யும் பொழுது எத்தனையோ நீங்கள் எல்லா வேதத்திலே எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப எந்த மனிதனும் தடுமாற்றம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. ஏனென்றால் மோசே எடுத்து பார்த்தாலும் தாவீது எடுத்து பார்த்தாலும் பலவிதமான மனிதர்களை எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் அந்தந்த நேரத்திலே தடுமாறினதை வேதம் அப்படியே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல எரேமியா அதாவது தடுமாறுகிறார். இங்க என்ன விஷயத்தை அவர் அவருடைய உணர்வை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் இந்த அதிகாரத்திலே தானோடு பரிதபிக்கப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் கைவிடப்பட்டதாகவும் அவர் நினைக்கிறார். அவர் அவருக்குள்ளே மனவேதனை, பயம், அதுக்கு மேலாக கோபம் இவை எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவர் நிரம்புகிறார். இப்போ பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த தீர்க்கதரிசன ஊழியம் என்பது ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது ஜனங்கள் அதற்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து முரட்டாட்ட கலகம் பண்ணும் பொழுது அங்கே எரேமியாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றம் வருகிறது. அதை 10வது வசனம் நமக்கு விளக்கி காட்டுகிறது. அந்த 10வது வசனத்தை வாசிங்கோ. என் தாயே, தேசத்துக்கெல்லாம் வழக்குக்கும் வாதுக்கும் உள்ளவனாய் இருக்கும்படி என்னை நீ பெற்றாயே. ஐயோ, நான் அவர்களுக்கு வட்டிக்கு கொடுத்ததும் இல்லை, அவர்கள் எனக்கு வட்டிக்கு கொடுத்ததும் இல்லை. ஆனாலும் எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள். பாருங்கள், இங்கே எரேமியாவின் தடுமாற்றத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்றைக்கும் அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் விசுவாசிகளாக இருந்தாலும் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் உலகத்திலிருந்து நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டிருக்கின்றோம்.
உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த உலகத்துக்கு நற்செய்தி சொல்லுகிற நாங்கள், அதாவது நாங்கள் இன்றைக்கு எல்லோரும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகத்துக்கு நாங்கள் இப்படி இயேசு கிறிஸ்துனுடைய அந்த செய்தியை, எச்சரிப்பின் செய்தியை சொல்லும் பொழுது இந்த மக்கள் அதற்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் கலகம் விளைவிக்கும் பொழுது நாமும் கூட சில வேளைகளிலே தடுமாறி, ஆண்டவர் எங்களை என்னத்துக்கு அழைத்தார், என்ன நோக்கத்துக்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை மறந்து, அதாவது எங்களுக்குள்ளே கோபம், அதாவது ஜனங்கள் கீழ்ப்படியாக கோபம் வரும், எங்களுக்குள்ளே எரிச்சல் சுபாவங்கள் வரும். இவைகள் எல்லாம் எங்களை நிரப்பும் பொழுது நாங்கள் ஒரு அதாவது தடுமாறுகிற ஒரு நிலைக்கு தள்ளப்படும் கட்டத்திலே தான் கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை அங்கே சொல்கிறார். 11ஆம் வசனத்தை திருப்பம் வாசிங்கோ. உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். ஆமென். அப்ப பாருங்கள், பிறகு ஆண்டவர் 12, 13, 14 அந்த வசனத்தை சிஸ்டருக்கா வாசிப்போம். வடக்கே இருந்து வரும் இரும்பையும் வெண்கலத்தையும் இரும்பு நொறுக்குமோ? உன்னுடைய எல்லா பாவங்களின் நிமித்தமும் உன்னுடைய எல்லா எல்லைகளிலும் நான் உன் ஆஸ்தியையும் உன் பொக்கிஷங்களையும் கிரயமில்லாமல் சூறையிடுவிப்பேன். நீ அறியாத தேசத்தில் உன் சத்துருக்கள் வசமாக நான் உன்னை தாண்டி போக பண்ணுவேன். உங்கள் மேல் எரிய போகிற அக்கினி என் கோபத்தினாலே மூண்டது என்று கர்த்தர் சொன்னார். அந்த அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது சில வசனங்களை ஆண்டவர் எரேமியாவுக்கு பேசுகிறார், சில வசனங்களை யூதா மனிதர்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். அப்ப நாங்கள் புரிந்து கொள்ளணும், இந்த வசனம் யாருக்கு பேசப்படுறப்போ எல்லாம் ஒன்று கொண்டு மாறவேன். இடையில கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் எரேமியாவுக்கு பேசுவார், கர்த்தர் ஜனங்களுக்கு பேசுவார். அப்ப எந்த வசனம் யாருக்கு பேசப்படணும்னு நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதை வாசிக்கும் பொழுது நமக்கு விளங்கும். எனவே ஆண்டவர் அதாவது சில 11ஆம் வசனம் எரேமியாவுக்கு சொல்லுகிறார், இங்கே ஜனங்களுக்கு சொல்லுகிறார். பிறகு எரேமியா அதாவது கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்ன பொழுது அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். எரேமியா என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய மன ஆழங்களை தேவனிடம் அறிக்கை இடுகிறார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே, இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே எங்களுடைய மன குமுறல்கள், மனத்திலே இருக்கிற ஆழங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், இந்த ஊழியங்கள் எல்லாம் துவங்கி இப்படி எல்லாம் இந்த மனிதர்கள் எல்லாம் இப்படி எல்லாம் கர்த்தர் நாங்கள் ஒரு தேவனங்களை அழைத்தது நிமித்தம் உள்ள பிரச்சனைகளை சந்திக்கின்றோம் என்று சொல்லி நாங்கள் சஞ்சலப்பட்டு இருக்கிற நேரத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எரேமியாவை போல நம்முடைய மன பாரங்களை எல்லாம், மன ஆழங்களை எல்லாம் ஆண்டோடு நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். அதற்கு 15ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது நமக்கு விளங்கும். வாசிங்கோ. கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரிக்கட்டும். உம்முடைய நீடிய பொறுமையின் நிமித்தம் என்னை வாரி கொள்ளாதிரும். நான் உம்முடைய நிமித்தம் நீதியை சகிக்கிறேன் என்று அறியும். ஆமென். பாருங்கள், தேவனுடைய தன்மை நீடிய பொறுமை. பாருங்கள், அதாவது அதை நீடிய பொறுமை, அவர் உம்முடைய நீடிய பொறுமை நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதையும், நான் உமது நிமித்தம் நிந்தையை சகிக்கின்றேன் என்று அறியும் என்று சொல்லி தன்னுடைய சஞ்சலங்களை அங்கே தேவனிடத்திலே சொல்லுவதை நாங்கள் காண்கின்றோம். நாமும் கூட நேரத்திலே தேவன் அதனது காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாக செம்மையாக செய்கிற தேவன். அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறபடியா எனக்கு பொறுமை இருந்தார். நீர் ஏற்ற காலத்திலே எல்லாவற்றையும் செய்வீர். நீர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த புது வருடத்திலே ஒரு புதுப்பித்தலை, ஒரு அழைப்பிலே ஒரு புதுப்பித்தலை எங்களுக்கு தர விரும்புகிறார். தேவனங்களை அழைத்தார். காலங்கள் கடந்து சென்றாலும் அவருடைய வார்த்தை நிறைவேறும். ஆனால் நாங்கள் சஞ்சலத்தினாலும் கோபத்தினாலும் தடுமாற்றத்தினாலும் நிறைந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இந்த எரேமியாவை போல நாமும் கூட இந்த நாட்களிலே அதாவது ஆண்டவருடைய பொறுமையை நாங்கள் நினைத்து என்ன செய்ய வேண்டும்? என்னை வாரிக்கொள்ளாதையும் நான் உம்முடைய நிமித்த நிந்தையை சகிக்கின்றேன் என்று அறியும் என்று சொல்லி தன்னுடைய அதாவது அங்கலாய்ப்புகளை, தன்னுடைய ஆழங்களை, மனத்திலே இருக்கிற ஆழங்களை எல்லாம் தேவனிடத்திலே சொல்லுகிறதை நாங்கள் காணுகின்றோம். அது மாத்திரமல்ல, எரேமியா வார்த்தையை உட்கொள்ளுகிறார். இப்போ ஒரு உணவு நாங்கள் உட்கொள்ளுகிறோம். உணவை உட்கொண்டால் என்ன நடக்கும்? அது சரீரத்துக்கு போய் ஏற்ற இடத்திலே இருக்கிற அந்த பலத்தை, சக்தியை நமக்கு அளிக்கிறது. அப்ப வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஆவிக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் என்று நாங்கள் உணர வேண்டும். அப்ப இந்த நாட்களிலே எங்களுடைய மனசஞ்சயங்கள் எல்லாம் நாங்கள் தேவனிடத்திலே சொல்லுவோம். அதுக்கு பின்பதாக இந்த வார்த்தையை நாங்கள் என்ன செய்வோம்? ஆண்டவர் எங்களோடு பேசினார் என்றால் அதை நாங்கள் உள்ளத்துக்குள்ளே எடுத்து எப்படி உணவை உட்கொண்டு நாங்கள் பலனடைகிறோமோ அதே போல ஆண்டவருடைய வார்த்தையை
அதாவது அனுதின ஆவிக்குரிய இந்த மன்னாவாகி இந்த வசனத்தை விசேஷமாக ஆண்டவர் கொடுக்கிற இந்த ரேமா வார்த்தை நாங்கள் உட்கொண்டு என்ன செய்ய வேண்டும், அதிலே நாங்கள் பலனடைய வேண்டும். என்ன ஆண்டவர் சொல்கிறார் இதிலே? நான் செய்திக்கு என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறேன் என்றால், நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன். அப்ப ஆண்டவர் இங்கே எரேமியாவுக்கு என்ன சொல்கிறார் என்றால், அந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது மெய்யாகவே. மெய்யாகவே என்று ஒரு வசனம் வருகிறது அல்லவா, அது நிச்சயமாகவே என்று சொல்லப்படுகிறது. இங்கே சகாயம் செய்வேன் என்பது ஆங்கிலத்திலே விடுவிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது, ஆங்கில வேதாகமத்திலே. அப்ப நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவர் இந்த ஆண்டிலே நமக்கு என்னத்தை சொல்ல விரும்புகிறார், நான் உங்களை விடுவிப்பேன் என்று சொன்னார். ஆண்டவர் எல்லாவற்றிலும் இருந்து இந்த ஆண்டிலே நமக்கு விடுதலை தரப்போகிறார். அப்ப முதலாவது எங்களுடைய மன ஆழங்களை நாங்கள் தேவனிடத்திலே அறிக்கை செய்வோம். இரண்டாவதாக வார்த்தையை உட்கொள்ளுவோம். வார்த்தையை உட்கொள்ளுவோம். ஆண்டவர்களை கொடுக்கிற அந்த ரேமா வார்த்தையை நாங்கள் உட்கொண்டு அந்த வார்த்தையிலே நாங்கள் பலனடைவோம். அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஜீவனுள்ள வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பாளன் இயேசு சொன்னாரே. எனவே உபாகமத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நாட்களிலே பிரியமானவர்களே, ஆண்டவர்களை சிறுமைப்படுத்துகிறது எதற்கு? அவருடைய இந்த உணரும்படிக்கு நாங்கள் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பார் என்று உணரும்படிதான் ஆண்டவர்களை சிறுமைப்படுத்துகிறார். எனவே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருடங்களுக்கும் மகிழ்ச்சியாய், அதாவது சரியா எங்களை ஆண்டவர்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே நாங்கள் அவருடைய வார்த்தையை நாங்கள் உட்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக தேவன் எங்களுடைய அழைப்பின் பாதையை நாங்கள் செயல்பட வேண்டும். தடுமாற்றங்கள் வரும் பொழுதும் நாங்கள் தேவ சித்தம் செய்ய வேண்டும். தடுமாறும் வேளையிலும் தேவ சித்தம் செய்ய வேண்டும். எனவேதான் 19வது வசனத்தை வாசிங்கோ. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானதி நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதிலே கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், முதலாவது அதாவது வார்த்தையை உட்கொள்வது மாத்திரமல்ல, அடுத்த நான் சொன்ன குறிப்பு அழைப்பின் பாதையில் நாங்கள் நடக்க வேண்டும் சொன்னார். எரேமியாவை என்னத்துக்கு அழைத்தார் என்ற இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. நீ கீழ்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தார். அப்ப ஆண்டவர் அழைத்த நோக்கம் கீழ்ப்பானதிலிருந்து வெளியேற பெற்றதை பிரித்தெடுப்பதற்கு தான் தேவன் எரேமியாவை அழைத்தார். அப்பொழுதுதான் நீ என் வாயாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப எரேமியா பேசுவது கர்த்தருடைய வாய் போல எரேமியாவில் மூலமாக ஆண்டவர் பேசினார். அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ திரும்பினால், அதாவது நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். அப்ப இங்கே எரேமியாவுடைய அழைப்பு இங்கே தேவனுடைய அழைப்பு புதுப்பிக்கப்படுகிறதை நாங்கள் காணுகின்றோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதாவது என் வாய்ப்போல் பண்ணி தீர்ப்பானதிலிருந்து வெளியேறப்பட்டதை பிரித்தெடுக்கும்படியாய் ஆண்டவர் எரேமியாவை அழைத்திருக்கிற பொழுது எரேமியா அந்த அழைப்பு, அதாவது சூழ்நிலைகளை அவர் பார்த்து கொண்டு இருக்காமல் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், தேவ சித்தம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய சித்தம், அழைப்பின் சித்தம் என்ன என்பதை அறிந்து எரேமியா இந்த நேரத்திலே அதாவது ஆண்டவருடைய வார்த்தை எரேமியாவோடு பேசுவதை நாங்கள் காணுகின்றோம். எனவே எரேமியா இந்த நேரத்திலே அதாவது தீர்மானம் எடுத்தது போல அழைப்பிலே நாங்கள் உறுதியாக இருப்போம் என்று நாங்களும் கூட இந்த நாட்களிலே என்ன நோக்கத்துக்காக தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். அழைப்பிலே பலவிதமாக இருக்கிறது. ஆண்டவருடைய விசேஷித்த ஊழிய அழைப்பிலே அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், இந்த அழைப்பிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் தடுமாறக்கூடாது. பிரியமான சகோதரனே, சகோதரி, அப்ப நானும் நீங்களும் இந்த நாளிலே உணர வேண்டும் என்று சொன்னால், தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். தேவன் எனக்கு இருக்கும் எனது ஆண்டவர் என் பட்சம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு விரோதமாக என்ன செய்ய முடியும் என்று 118வது சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது. அப்ப தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று வேதம் சொல்கிறது. எனவேதான் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த குறிப்பு அந்த ஒரே வசனத்திலே 2 கருத்தை அங்கே சொல்லப்படுகிறது. ஒன்று அழைப்பின் பாதையில் நடக்க வேண்டும். 2 மனிதர்கள் பக்கம் அல்ல, மனிதர்கள் பக்கம் நாங்கள் சாயக்கூடாது, மனிதர்கள் உன் பக்கமாக திரும்ப வேண்டும் என்றுதான் அதை அந்த பி பகுதியிலே சொல்லப்படுகிறது. 19வது அதிகாரத்திலே அங்கே வாசிக்கும் பொழுது வாசிங்க சகோதரி, நீ அவர்களிடத்தில் திரும்பாமல், அப்படி வாசிக்கணும். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இப்ப பிரச்சனைகள் வரும்பொழுது என்ன செய்கிறது?
பிரச்சனைகள் சூழ்நிலைகள் மனிதர்கள் வந்து நெருக்கும் பொழுது சில நேரத்திலே எப்படிப்பட்ட ஊழியர்களாக இருந்தாலும் நாங்கள் மனிதர்களாக இருக்கிறோம் அப்படின்னா மனிதர் பக்கமாக நாங்கள் சாய்ந்து அப்படின்னா அதாவது நாங்கள் பிரபல்யமாக வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஊழியக்காரர்களாக நாங்கள் மனிதர் பக்கம் சாய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த இதில் தேவன் அழைத்திருக்கிறார். நாங்கள் மனிதனை பிரியப்படுத்தின மாதிரி நாங்கள் பிரசங்கிச்சால் ஒருவேளை எங்களுக்கு புகழ் பெயர் கிடைக்கலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் அதாவது நீ அவர்களிடத்தில் திரும்பாது, அவர்கள் தான் உன்னிடத்திலே திரும்ப கடவர்கள் என்று சொல்கிறார். அவர்கள் உன்னிடத்தில் திரும்ப கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எனவே இதிலே மிகவும் முக்கியமான காரியமாக நாங்கள் எடுக்க வேண்டும் என்று சொன்னார். எந்த சூழ்நிலைகளுக்குள்ளே தடுமாற்றம் வரலாம், சஞ்சலம் வரலாம், குழப்பங்கள் வரலாம், சூழ்நிலைகள் சாதகமற்றது போல் இருக்கலாம். ஆண்டவர் என்னை அழைத்தாரே, எங்களுக்கு ஊழியத்தை தந்தாரே, ஒன்றுமே நடக்கவில்லையே ஒன்று சொல்லி ஊழியம் வளரவில்லையே, பலவிதமான குழப்பங்கள் வருந்தானே. அப்ப அந்த நேரத்திலே தடுமாறும் பொழுதுதான் ஆண்டவர் எளிமையாக பேசுவது போல வார்த்தை இன்றைக்கு இந்த வருடம் எங்களுக்கு தந்திருக்கிறபடினால் நாங்கள் இதிலே மிகவும் கருத்தா எடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர்களை அழைத்திருக்கிறார். நாங்கள் மனிதனுடைய கரத்திலே விட மாட்டோம், மனித பக்கம் நாங்கள் திரும்ப மாட்டோம். அவர்கள் தான் உன் பக்கம் திரும்ப. உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னால் உண்டான கூட்டம் இல்லை, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுறாலும் உன் சார்பில் வருவார்கள் ஏசியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொன்னால் மனிதர்கள் தான் எங்கள் பக்கம் வர வேண்டுமே தவிர நாங்கள் மனிதர்கள் பக்கம் அப்படின்னா உலகத்தின் பக்கம் நாங்கள் திரும்பி போகக்கூடாது. தேவனுடைய இதை விட்டு நாங்கள் உலக காரியங்களோடு நாங்கள் திரும்பி போகக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலக சிஸ்டத்தோடு, உலகத்தில் உள்ள காரியங்களோடு, உலக மக்களுடைய இதன்படி இப்படி அதாவது ஊழியத்தை இப்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிற மாதிரியான காரியங்கள் அதற்கெல்லாம் நாங்கள் திரும்பி போகாமல் அவர்கள் தான் உன்னிடத்தில் வருவார்கள் என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும். அவர்களுடைய இது திருப்பமாக கர்த்தர்களுக்கு தருவார்கள். இதிலே நாங்கள் திரும்ப வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அழைப்பின் பாதையில் செயல்பட வேண்டும், மனிதர்கள் பக்கம் அல்ல, மனிதர்கள் முன்பக்கம் திரும்ப வேண்டும் என்று பகுதியை நாங்கள் சொல்ல பார்க்கிறோம். இறுதியாக பிரியமான வாக்குத்தத்தத்திலே இறுதி பகுதிகளுக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது, தேவன் உன்னை விடுவிப்பார். தேவன் உன்னை விடுவிப்பார். உன்னை மென்னையும் தேவன் இந்த ஆண்டிலே விடுவிப்பார் என்றால் என்ன? அவர் பாதுகாப்பார். அவர் வந்து பாதுகாப்பார், உதவி செய்வார். எல்லாமே இதுக்குள்ள எனக்கு சகாயம் செய்வேன் என்றால் உதவி செய்வேன், பாதுகாப்பேன், விடுவிப்பேன் என்றெல்லாம் ஆண்டவர் இங்கே தெளிவாக வாக்கு சொல்கிறார். அதை நாங்கள் இறுதி 2 வசனத்திலையும் வாசிக்கின்றோம். வாசிக்கலாம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். ஆமென். ஆண்டவர் விடுவிப்பேன் என்று சொல்கிறார். அப்ப இந்த ஆண்டிலே பிரியமானவர்களே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நிச்சயமாக நான் உன்னை விடுவிப்பேன். எரேமியாவோடு பேசுகிறவர், தாயின் கருவிலே உன்னை வேறு பிரித்து ஜாதிகளுக்கு நான் தீர்க்கதரிசியாக உன்னை அழைத்திருக்கின்றேன். நீ வந்து இந்த நாட்களிலே நாங்கள் என்ன செய்கிறோம், மனிதர்களுடைய இதை பார்த்து என்னுடைய ஊழியத்தை தேவன் அழைத்தார் என்று சொல்லி எரேமியாவை போல நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்னா தடுமாறுகிறோம். அப்ப தடுமாறும் வேளையிலே வந்து பிரியமான எரேமியாவோட தடுமாற்றத்தை வந்து 10வது வசனத்திலே நான் உங்களுக்கு வாசித்து காட்டினேன். அந்த தடுமாற்றத்தின் நிமித்தமாக அவர் வந்து ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலையிலே தான் இருக்கிறதாகவும், தான் ஒரு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறதாகவும், மனவேதனை, பயம், கோபம், எரிச்சல் இவைகளால் எரேமியா நிரப்பப்படுகிறார். அந்த நேரத்திலே தேவனிடத்திலே பெருமூச்சோடு முறையிடும் பொழுதுதான் தேவன் இந்த வசனத்தை கொடுக்கும் பொழுது எரேமியாவுக்கு தெளிவு வந்து அவர் வந்து இந்த ஊழியத்திலே நான் மறுபடியும் புதுப்பித்து கர்த்தரினை நடத்த போகிறார் என்ற அந்த நிலைக்கு வந்து வசனம் வந்த பொழுது எனக்கு வந்து அது மகிழ்ச்சியா இருந்தது என்று சொல்லி 16வது வசனத்திலே ஆண்டவருடைய சத்தம் வரும் பொழுதுதான் பிரியமான தடுமாறும் வேளையிலே தேவ சித்தம் செய்யும் பொழுது வேமா வார்த்தை நமக்கு தேவன் அனுப்பி ஆண்டவர்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார். எனவே நான் இந்த ஆண்டு நீங்கள் பாருங்கள், இந்த 15வது அதிகாரத்திலே அதாவது அந்த முதல் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நான் வாசிக்கிறேன், கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்களை பட்சமாய் சாராது, இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்தி விடு என்று சொல்கிறார். பாருங்கள், மோசேயும் சாமுவேலும் அதாவது தேவ சன்னிதானத்திலிருந்து ஜனங்களுக்காக பரிந்து பேசின பொழுது விடுதலை பண்ணின தேவன் இந்த இடத்திலே
அவர் சொல்றார் வந்து அவர்கள் வந்து நின்றாலும் நான் இந்த ஜனத்தை விடுவிக்க மாட்டேன். அவ்வளவு மோசமான ஒரு நிலையிலே அந்த யூதா மனிதர்களுடைய நிலை இருக்கிறதை கர்த்தர் மூலம் இங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கப்படுகிறது. இன்றைக்கும் அதாவது இந்த உலகத்திலே மாத்திரமல்ல சபைகளுக்குள்ளும் ஜனங்களுடைய நிலை வந்து மோசமான நிலையாய் காணப்படுகிறது. அந்த நிலத்திலே ஊழியம் என்று சொன்னால் மனிதர்களை பிரியப்படுத்துகிற ஊழியங்களும் இருக்கின்றது. எனவே எங்களுக்குள்ளே நாங்கள் பிரபலமாக வேண்டும் என்று சொல்லி வருகிற காரியங்களும் இருக்கிறது. எனவே கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக நெருக்கப்படுகிற ஊழியக்காரர்களை கர்த்தர் இந்த தீர்க்கதரிசிகளை இந்த எழுப்புதலுக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கின்றார். அந்த தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் இந்த ஆண்டில் எழுப்ப போகிறார். அவர்கள் சோர்ந்து போய் எலியாவை போல சோர்ந்து போய் அவர்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் பேசுகிறார். நான் உன்னை அழைத்திருக்கிறேன், உன்னை அழைப்பை புதுப்பித்துக் கொள் என்று சொல்கிறார். எனவே இந்த நாட்களிலே ஆண்டவர் எங்களை அழைத்தது வந்து கடினமான பாதை தான். எங்களை அழைத்த நோக்கம் வந்து சில ஒவ்வொரு வித்தியாசமான பாதை. ஆனால் தீர்க்கதரிசன ஊழியம் என்று சொல்லும் பொழுது எரேமியாவை போல அது வந்து ஒரு கடினமான ஒரு இதுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டிய இதா இருக்கிறபடினால் இன்றைக்கு ஜனங்கள் உண்மை தீர்க்கதரிசனங்களை இனங்கண்டு கொள்ளாமல் குறி சொல்லுகிறவர்கள் சாத்திரக்காரர்கள் போல தங்களுக்கு நல்லது நடக்க நல்ல காலம் பிறந்து என்று சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களை நாடி ஓடுகிறார்களே தவிர மனம் திரும்புங்கள், பரலோராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, உங்களுடைய வழிகளை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவியை மழைத்து ஊழியக்காரர்களை தங்கள் வசப்படுத்த பார்க்கின்றார்கள். அப்ப இதற்கு ஊழியக்காரர்களும் சில வேளைகளிலே அதாவது மனிதர்கள் மத்தியிலே தாங்கள் பிரபல்யமா இருக்க வேண்டும், அல்லது என்னை விட்டு ஊழியம் போய்விடும், அல்லது என்னை விட்டு மக்கள் போய்விடுவார்கள் என்று சொல்லி மக்கள் பக்கம் சாய்ந்து ஊழியம் செய்கிறதை நாங்கள் காணுகின்றோம். ஆனால் யோவான் ஸ்நானகனை போல இறுதி நாளிலே கர்த்தர் வந்து தீர்க்கதரிசிகளை எழுப்பி இந்த நாளில் எல்லாவற்றையும் சீர்படுத்துவதற்கு எரேமியாவை போல ஆட்களை அவருடைய வாயாயிருந்து பேசுகிற ஆட்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கின்றார். எனவே நானும் நீங்களும் அப்படிப்பட்ட அழைப்பை பெற்றிருந்தால் ஆண்டுடைய வாயாய் நாங்கள் இருப்போமே தவிர மனிதர் பக்கம் சாய மாட்டோம். மனிதர்கள் தான் உங்கள் பக்கம் வருவார்கள் என்று அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். எனவே இந்த ஆண்டிலே பிரியமானவர்களே, ஆண்டவர் ஏற்ற நேரத்திலே அவர் வசனத்தை அனுப்புகிறவர். நாங்கள் யோசிக்கலாம், இது என்ன வாக்குத்தத்தம் என்று எங்களுக்கு புரியவில்லை அப்படி அடி நீங்கள் யோசிக்கலாம், என்ன வாக்குத்தத்தம் எங்களுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அப்ப நாங்கள் ஆழமாக ஆராய்ந்து நாங்கள் சிந்திக்கும் பொழுதுதான் கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். இதைத்தான் ஆண்டவர் எங்களுக்கு பேசுகிறார். அப்ப முதலாவது சபை என்றால் சபையின் தூதனுக்கு தான் ஆண்டவர் செய்தியை கொடுக்கிறார். அப்ப நாங்கள் முதல் ஊழியக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை அதாவது நாங்கள் அழைப்பை நாங்கள் மாற்றாத ஆண்டவர் அதை புதுப்பித்துக் கொண்டு தொடர்ந்துமாய் ஆண்டவருக்கு நாங்கள் எழுப்பி பிரகாசிக்கும்படியாக வேண்டுகிறார். அப்ப நாங்கள் சாதாரணமான விசுவாசியா இருக்கிறோமே, நாங்கள் எரேமியாவை போல தீர்க்கதரிசி இல்லையே என்று சொல்லி நாங்கள் இதை தள்ளிவிடக்கூடாது. ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேசுகிறார். அதாவது ஊழியக்காரோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு விசுவாசிகளும். ஏனென்றால் அந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிறோம், மனிதர்கள் மத்தியிலே நாங்கள் வாழுகிறோம். இந்த மனிதனுடைய சுபாவங்கள் கடைசி நாட்களிலே எப்படி மாறும் என்று தீமோத்தேயு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி நடுவிலே நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை சொல்லும் பொழுது நாங்கள் வெட்கப்படக்கூடாது. அவருடைய சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று பவுல் சொல்லுகிறார். எனவே இன்றைக்கு நிந்தையினாலும் பரியாசத்தினாலும் நிறைந்தவர்களாய் நாங்கள் இருந்தாலும் கர்த்தர் எங்களை விடுவிப்பார். ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்றார், நான் உன்னை விடுவிப்பேன் என்றால் அது 100% நிச்சயம். மெய்யா இயேசு சில இடங்களிலே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் நிச்சயமாக அதைத்தான் அப்ப என்னுடைய செய்தியின் தலைப்பு நிச்சயமாக என்னை விடுவிப்பேன் என்பதால் இந்த ஆண்டிலே சுருக்கமாக இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் எடுப்போமாண்டால் நிச்சயமாக என்னை விடுவிப்பேன். அப்ப இந்த ஆண்டு நம்மை ஆண்டவர் நிச்சயமாய் விடுவிப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு முதலாவது கூடிய மன ஆழங்களை தேவனிடத்திலே சொல்லுவோம். வார்த்தையை நாங்கள் உட்கொள்ளுவோம். அழைப்பின் பாதையிலே தொடர்ந்து செல்வோம், தடமாறக்கூடாது. மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டாம், மனிதர்கள் பக்கம் சாய வேண்டாம். மனிதர்கள் தான் உன் பக்கம் வருவார்கள் என்று வர வேண்டும் என்ற ஆண்டு திரும்ப வேண்டும் என்ற ஆண்டு சொல்லியிருக்கிறார். 19 சொல்லப்படுகிறது கீழ்ப்பகுதியிலே, நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லு. திரும்புவார்களாக, அவர்கள் தான் வருவோம். நாங்கள் மனிதர்கள் பின்னால போக முடியாது என்றுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனவே அதே போல மனிதர்கள் அல்ல, அவர்கள் தான் உன் பக்கம் திரும்பார்கள், தேவன் உன்னை விடுவிப்பார் என்று 20:21 தெளிவாக சொல்லப்படுகிறது. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான பெண்களை அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படியாகவும் உன்னை தப்புவிக்கும்படியாகவும் நான் உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தனின் கைக்கு நீக்கலாக்கி விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப இந்த வசனங்களை நாங்கள் ஆழமாக இந்த மனத்தின் ஆழத்திலே நாங்கள் பதித்து இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே ஏனோ தானோ என்று சொல்லி, அதாவது நாங்கள் இருக்கக்கூடாத பிரியமான நாங்கள் சிலபடி நினைக்கிறோம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு திட்டம் ஒன்று நிறைவேற இல்லை. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கள் நிரப்பப்படும் என்றால் இந்த வருடம் சொன்னார்களே வருடத்தின் ஆரம்பத்தில் ஒன்று நிறைவேறவில்லை என்று. பிரியமானவர்களே, இந்த பண்டமிக், இந்த கொரோனா வைரஸ் வந்த யாருக்குமே தெரியாது. திடீரென்று இதுல இருந்து எப்படி நாங்கள் மீள போகிறோம் என்ற சூழ்நிலையிலே இருந்து கர்த்தர்களை நடத்தி வந்திருக்கிறார். அதை நாங்கள் யோசிக்க மாட்டோம். சூழ்நிலையை பார்த்தால் எப்படி நாங்கள் கடந்து வர போகிறோம் என்றுதான் இருந்தோம். ஆனால் தேவன் எங்களை அந்த சூழ்நிலையில இருந்து அதிசயங்களை தேவன் செய்திருக்கிறார். அநேகருக்கு காண முடியாமல் இருக்க தேவன் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள். எனவே இந்த உலகத்திலே எத்தனையோ காரியங்கள் இழந்து போயிருக்கும் பொழுதும் எங்களை ஆண்டவர் காப்பாற்றி சுகபலத்தோடு வைத்திருக்கிறது கர்த்தருடைய செயல். பிரியமான சகோதரியே, எனவே இந்த ஆண்டிலும் கர்த்தர் நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். எனவே எரேமியாவோடு இருந்த தேவன் எரேமியாவுக்கு வந்த சூழ்நிலைகளிலே அவர் அதாவது தடுமாறும் பொழுது அவருடைய மன குழப்பங்கள், அவருடைய சஞ்சலங்கள் அல்லது அவருடைய அதாவது இருந்த பயங்கள், கைவிடப்பட்ட நிலை போன்ற ஒரு உணர்வுகள் அப்படி இருந்த நேரத்திலே கர்த்தர் பேசின பொழுது, அவர் வசனம் வந்த பொழுது அது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது என்று சொல்கிறார். அருமையான சகோதரி, நாங்களும் இன்றைக்கு ஆண்டவர் எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். எனவே அவருடைய பிள்ளைகளாகி நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கின்றோம். இந்த நாட்களிலே, இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே, இந்த உபவாசத்திலே நாங்கள் எங்களை புதுப்பித்துக் கொள்வோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் புதுப்பித்துக் கொள்வோம். அதாவது இவ்வளவு காலமும் செய்து நினைத்து நாங்கள் யோசிக்க வேண்டாம். நாங்கள் சஞ்சலப்பட்டது உண்மைதான், குழம்பினது உண்மைதான். ஆனால் இந்த புதிய ஆண்டிலே தேவன் என்னை அழைத்திருக்கிறார். எந்த மனிதனுக்கு நான் பயப்பட மாட்டேன், எந்த மனிதனை நான் பிரியப்படுத்த மாட்டேன், மனிதனுடைய கரத்திலே நான் விட மாட்டேன். ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், அவருடைய அழைப்பின் பாதையிலே நான் தொடர்ந்து செல்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக நாங்கள் முன் செல்ல வேண்டுமே தவிர, பிரியமானவர்களே, இந்த இறுதி நாள் எழுப்புதலுக்காக தேவன் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே இந்த 2021ஆம் ஆண்டு ஆண்டவர் சீக்கிரமா இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி உலகம் முழுவதும் மகா எழுப்புதலை கொண்டு வருவதால் தேவனுடைய சித்தம் என்பதை பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாங்களும் அதை விசுவசிக்கிறோம். காரணம், இயேசுவின் வருகைக்கு முன்பதாக ஒரு பின்மாறி மழை ஊற்றப்பட்டு உலகம் எழுப்புதலை காணும் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்ப போகிறார். எனவே அந்த நாட்கள் ஆண்டவர் மறுபடியும் இன்றைக்கு அழைப்பை பெற்றவர்கள் மனிதர்கள், அதாவது ஒரு காரியம் சொன்ன பொழுதுகளுக்கு அதை தாங்க முடியாமல் அழைப்பை நாங்கள் மறந்து மனிதர்களை நினைத்து நாங்கள் கண்ணீரின் கவலையும் விட்டு காலத்தை கழித்தது போதும். எழும்ப வேண்டும் ஆண்டவருக்காக. மனிதர்கள் நாசியிலே சுவாசம் உள்ள மனிதர்களை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு மாத்திரம் என்று சொல்லப்படுகிறது. எனவே உலகம் எனக்கு இருக்கும் என் ஆண்டவரின் பட்சத்தில் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி எனக்கு இல்லை, நான் வெற்றி பவனை செல்ல போகிறேன் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை துதிக்க போகிறோம். எனவே அருமையான சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் இந்த நேரத்திலே விசுவாசத்தோடு நாங்கள் ஒப்புக் கொடுத்தவர்களாய், ஒரு அர்ப்பணம் செய்கிறவர்களாய், எங்களுடைய வாழ்க்கையை புதுப்பிக்கும்படியாய், எங்களுடைய அழைப்பை ஆண்டவர் புதுப்பித்து ஒரு சபையின் தரிசனத்திலே நாங்கள் இணைந்து கர்த்தருக்கென்று நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு, ஆண்டவர் நிச்சயமாக சொன்னதை செய்கிற தேவன், அவர் நம்மை கைவிடாத தேவன். எனவே அவர் இந்த நாட்களிலே அவர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும். சபைக்கு உங்களுக்கு கொடுத்த ஊழியர்களுக்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய அழைப்பிலே அவர்கள் இன்னும் அதிகமாய் செயல்பட கர்த்தர் பலத்தை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த மனிதர்கள் மூலமாக வந்த பிரச்சனைகள், சஞ்சலத்தோடு கவலையோடு அவர்கள் இருந்தால் இந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்களை எழுப்பும் என்று சொல்லி நீங்கள் சபை மக்கள் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு உற்சாகம் கொடுக்க வேண்டும். எழுந்து கட்டுவோம் பாருங்கள் என்று நெகேமியாய் போல கரம் கொடுக்க வேண்டும் ஊழியர்காரர்களுக்கு. அப்பொழுதுதான் அவர்களும் மோசேயுடைய கை தளர்ந்த பொழுது அங்கே ஆரோடும் ஊரும் அந்த தாங்கினது பொழுது அன்றைக்கு ஊழியங்களை தாங்க வேண்டும், ஜெபத்திலே தாங்க வேண்டும், பலவிதமான காரியங்களை நீங்கள் தாங்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். தனி மனிதனாக ஒன்றும் செய்ய முடியாது. எனவே இந்த நாட்களில் நாங்கள் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரங்களை இதுவரை காந்த தேவன் இன்றைக்கு எங்களை நடத்தி வந்திருக்கிறார். தீங்கு நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன எப்படிப்பட்ட இதுல இருந்து நான் பாதுகாப்பேன் என்று சொன்னார். ஆண்டவர் எங்களுக்கு இந்த வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறார்? அதாவது தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் என்று சொல்லி சகாயம் செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் தீங்கின் காலம், நெருக்கத்தின் காலம்,
எங்களுக்கு வந்தாலும் அதிலிருந்து தேவன் எங்களை காப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினபடினால் ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், அவர் தம்முடைய ஜனங்களை கைவிடுவதில்லையே. ஆண்டவர் அதைத்தானே சொல்லி இருக்கிறார். அதை தான் நாங்கள் நம்ப வேண்டும். அவருடைய ஜனங்கள், அவருடைய சொந்த ஜனங்கள், அவருக்குரியவர்களை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாங்கள் துதித்து ஜெபித்து தொடர்ந்தும் ஜெப விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நான் ஜெபித்து சகோதரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னை ரட்சிக்க உன் கூடவே இருக்கிறேன், உன்னை ரட்சிக்க உன் கூடவே இருக்கிறேன் என்று வாக்கு அளித்தவர் என்றும் காத்து நடத்துவார், என்று வாக்கு அளித்தவர் என்றும் காத்து நடத்துவார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். காலமோ முடியுதே, தேவராட்சியம் நெருங்குதே. காலமோ முடியுதே, தேவராட்சியம் நெருங்குதே. மனம் திரும்பி நீ வாழவே மன்னன் இயேசு உன்னை அழைக்கிறார். மனம் திரும்பி நீ வாழவே மன்னன் இயேசு உன்னை அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். ஆண்டவர் எரேமியாவுக்கு வாக்கு கொடுக்கிறார், உன்னை ரட்சிக்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. எங்களுக்கு ஆண்டவர் இந்த ஆண்டிலே வாக்கு கொடுக்கிறார், உன்னை ரட்சிக்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, மனம் திரும்புதல் என்பது இன்றைக்கு சபையிலே இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும். எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ திரும்பினால் என்று. அப்ப நாங்கள் மாத்திரம் யோசித்து பாருங்கள், நாங்கள் எத்தனையோ எண்ணத்திலே நாங்கள் திரும்ப வேண்டும் என்றுதான் நாங்கள் கேள்வி கேட்போம். ஆனால் ஆண்டவர் மனம் திரும்பும்படியா எங்களோடு பேசுகிறார். ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை புதுப்பித்து, அழைப்பை புதுப்பித்து மறுபடியும் ஆண்டவர் வந்து அவருக்காக எழும்பி காரியங்களை செய்ய நம்மை அழைக்கிறார். அப்ப நாங்கள் என்ன செய்த தவறு, நாங்கள் என்ன குற்றம் எரேமியா போல நாங்கள் தடுமாறி இருக்கலாம், கோவப்பட்டிருக்கலாம், சஞ்சலத்தோடு காலத்தை கழித்திருக்கலாம். எனவே இந்த நாட்களிலே நாங்கள் உணர்வடைவோம். எப்படி நாங்கள் இந்த எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்தாலும் நாங்கள் உணர வேண்டும், நாங்கள் மனிதர்கள். மனிதர்களாகிய ஊழியக்காரர்களாகிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய பலவீனங்களை குறித்து பைபிளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்ப நாங்களும் கூட பலவீனமான மனிதர்கள் தான், ஆனால் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனவே எங்களுக்குள்ளே இருக்கிறபடினால் இந்த நாட்களிலே நாங்கள் குற்றங்களை எல்லாம் அறிக்கை செய்து தேவனுக்கு பிரியமில்லாமல் எதையெல்லாம் தடுமாறி பேசினோமோ, மனிதர்கள் எங்களை அதாவது நெருக்கும் பொழுது வந்து நாங்கள் வாய் தவறி காரியங்களை நாங்கள் சொன்னோமோ, அவைகளை எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு மன்னித்து எங்களுடைய சஞ்சலங்களை உங்களுடைய பாதத்திலே வைக்கிறோம். நீர் நீடிய பொறுமை உள்ள தேவர், அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செம்மையாய் எல்லாவற்றையும் செய்கிற தேவர். நாங்கள் தடுமாறும் பொழுதும் உங்களுடைய சித்தம் செய்யும்படியாய் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் ஆண்டவருடைய சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாமல் எங்களை நித்தமன் நடத்தும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த எரேமியாவின் மூலமாக நீர் இந்த வாக்குத்தத்த வசனங்களை இந்த 2021 ஆண்டு எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்கள் இந்த வாக்கு தத்தத்தை உட்கொள்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆண்டவரே, அந்த வாக்கு தத்த வசனம் ஆண்டவரே எங்களுடைய மனதிலே பதியட்டும் ஆண்டவரே. தீங்கு காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உன்னை நிச்சயமாய் நான் காப்பேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர், உதவி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தாவே, நீர் எங்களை ஆண்டவரை கர்த்தாவே அந்த வார்த்தையின்படி ஆண்டவரை இந்த ஆண்டு முழுவதும் நீ நடத்துவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வீட்டிலே இருந்து ஆண்டவரே நான் காலத்தை வீணாய் கழித்து விட்டேன், தேவ அழைப்பை நான் மறந்து விட்டேன், என்ன நோக்கத்துக்காக தேவன் என்னை உலகத்திலிருந்து வேறு பிரித்து அழைத்தார் என்பதை நான் மறந்து ஆண்டவரே மனிதரை பிரியப்படுத்த நான் முயற்சித்திருக்கிறேன், மனிதர் பக்கம் நான் சார்ந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, சத்தியத்திலே நில்லுங்கள், ஆண்டுடைய வசனத்துக்காய் நில்லுங்கள்.
மனிதர்கள் பக்கம் சாய்ந்து போகாதிருங்கள். மனிதர்கள், அதாவது நாங்கள் கர்த்தருடைய உண்மையிலே நிற்கும் பொழுது மாத்திரமே ஜனங்கள் உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் ஒளிக்கின்ற ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று சொல்லியிருக்கார் அல்லவா? எனவே அப்படியாய் எந்த பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் தான் எங்களை நோக்கி வர வேண்டும் என்ற விட நாங்கள் மனிதர்கள் பக்கம் போகக்கூடாது. எனவேதான் ஆண்டவர் அப்படியாக தம்முடைய ஜனங்களை இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்திருக்கிறார். உலக காரியத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பிரியமானவர்களே, பெயர் புகழுக்காக இந்த உலகத்திலே மனிதர்கள் எதுவெல்லாம் செய்கிறார்கள். தேவ ஊழியர்கள், கிறிஸ்தவர்கள் நாங்கள் அப்படி செய்யக்கூடாது. ஆண்டுடைய வசனத்திலே, சத்தியத்திலே தனி மனிதனாய் இருந்தாலும் உறுதியாய் நின்று நாங்கள் ஆண்டுடைய சித்தம் செய்து முடிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறக்காமல் தைரியமாயிருப்போம், திடம் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நம்மை நடத்தும், பலப்படுத்தும். தொடர்ந்துமா இந்த உபவாச கூட்டத்திலே ஏறெடுக்க போகிறதான ஜெபங்களை கர்த்தாவே நீர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு ஜெப பாரத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபைக்காக, ஊழியர்களுக்காக தாங்கி ஜெபிக்கிற ஜனங்களை ஆண்டவரை எழுப்பி தரும்படி ஜெபிக்கிறோம். 24 மணி நேர சங்கிலி தொடர் ஜெபத்திலே இணைந்து ஜெபிக்கிறவர்கள், சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள், இன்னும் பலவிதமான ஊழியர்களுக்கு ஒத்தாசையாய் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை எழுப்புவார்களாக நாங்கள் என்று சொல்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் தாமே ஊழியக்காரராகி நாங்களும் ஆண்டவரே எங்களை இந்த நாளிலே உம்முடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தம் செய்ய அழைக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே தடுமாறும் பொழுதும் ஆண்டவரே சூழ்நிலைகளை பாராமல் கர்த்தருடைய சித்தம் செய்வோம் என்று எங்கள் மனக்குமுறுகளை நாங்கள் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம். கர்த்தர் தாமே கரம் பிடித்தவர், நீர் காலமெல்லாம் நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடி நான் நமக்கு கூடான கோடி ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.